ஜனநாயகன் படத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்குண்ணே. தயாரிப்பு நிறுவனம் போட்ட வழக்க தயாரிப்பு நிறுவனமே வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கு மேல எங்களால முடியலப்பாங்கிற மாரி ரிலீஸ் கமிட்டிக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி கேஸும் தள்ளுபடி பண்ணியாச்சு. இந்த ஜனநாயகனுக்கு உண்டான சென்சார் சர்டிஃபிகேட் எப்போது இஷ்யூ பண்ணப்படும்? படம் எப்போது திரைக்கு வருங்கிற பெரிய ஆவல் வந்து இப்ப வந்துருச்சு. எப்ப இருக்க வாய்ப்பு இருக்கும்னு? இந்த வடிவேல் படத்துல ஒரு காமெடி வரும். ஒருத்தர் வாய் மூடிட்டு உட்காந்துருப்பாரு. அப்படியே போவாத. அ இல்ல அப்படி இப்படின்னு போவாப்புல வடிவேலு. போனா அடி வாங்கிட்டு அவரும் மூக்குல ரத்தம் வழிய வருவாரு. இதுதானே நான் முதல்லயே சொன்னேன் அப்படிக்கா போவாதன்னு சொல்லிட்டு. நான் மதுரைக்காரன். ஏய் நானும் மதுரைக்காரன் தான்னா. வாய் பார்த்தா அவருக்கும் ரத்தம் ஓடும், வடிவேலுக்கும் ரத்தம் ஓடும். இந்த மாரி நமக்கு ஒண்ணும் மூக்கு உடையல. ஆனா அனுபவத்தின் அடிப்படையில நம்ம சொன்னோம். ஆமா. டே அப்படியே ஒன்லயே சொன்னோம். இந்த வேலை பண்ணாதீங்க. நீங்க சண்டைக்காரன் கால்ல விழுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பணம் முதலீடு பெரிய அளவுல. ஆமா. 2வது கடைசி படம். மக்கள் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இன்னொன்னு பொது ஜனங்கள் பார்க்கறதுன்றது, அந்த பண்டிகை மனோபாவத்துல இருக்கும்போது ரொம்ப பேர் பார்ப்பாங்க. இப்ப எல்லாம் செலவழிச்சு அதுவும் பிப்ரவரி மாசம்னா, அடுத்த மாசம்லாம் இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் பிடிப்பாங்க. பிடிக்க மொத்த முடியும். சம்பளம் போயிடும். அரசு ஊழியர்களுக்கெல்லாம். அப்ப அந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. செலவு எல்லாம் செலவழிச்சு ஓஞ்சி போன டைம். இந்த பிப்ரவரி மாசம் வந்து எல்லாருக்கும் கடுமையான கோவம் வர மாசம். லீவு கிடையாது. எந்த மாசம் எந்த எந்த லீவும் மா இருக்காது. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால என்ன பண்றது? அப்படின்ற மாரி இப்போ வந்து நீங்க படம் லேட்டா தான் ரிலீஸ் ஆகுற நெலைமை. இந்த இழுவைக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படக்குழு தான். ப்ளஸ் விஜய். படக்குழுக்கு மூளையே இல்லன்னு வச்சுக்கங்க. விஜய்க்கு மூளை இருக்கணுமா வேணாமா? தெரியுதா? ம். நான் தான் வந்து எத பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன். என் கல்லா ரொம்புதா? ரூ. 280,00,00,000 சம்பளம் எனக்கு வந்துச்சா? உங்க படம் தாங்க இது. உங்களுடைய கடைசி படம்னு சொல்றீங்க. அத பத்தி எனக்கு கவல இல்ல. கவல இல்ல. உன் படத்த ரிலீஸ் பண்ணதெல்லாம் உன் பிரச்சனைன்ற மாரி. இத்தனைக்கும் இவரும் அதுல ஒரு பார்ட்னர். ஆமா. கண்டிப்பா. இவருடைய இவரு தானே அங்க இது கோ மெயின் பங்கு. புரொடியூசர் யாரு? ஆமா. கோ புரொடியூசர் ஜெகதீஷ். ஜெகதீஷ். அப்போ 2வது நெறைய ஏரியாவும் வாங்கி வச்சிருப்பாரு. அசோசியேட் டைரக்டர்லருந்து வினோத் டைரக்டரே சொல்லியிருக்காரு. 60 நாளைக்கு முன்னாடியே அனுப்பிச்சிடலாம். கேட்கல. சரி. 25ஆம் தேதி டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். யுஎஸ் சான்றிதழ் குடுக்குறோம். நீங்க இதெல்லாம் கட் பண்ணிட்டு குடுங்கன்னு. கட் பண்ணிட்டு குடுத்துட்டு கிளம்பி போயாச்சு. எங்க? மலேசியா. ஆடியோ லான்ச். மலேசியா. ஒரு லாஸ்ட் டான்ஸ். அப்புறம் நியூ இயர். நியூ இயர். 5ஆம் தேதி வந்தா ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பணும். போய் கெஞ்சி கூத்தாடி பார்த்து இது பண்ணுங்க. ஒரு 2 நாள்ல போடுங்க. 9ஆம் தேதி வச்சிருக்கோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்டின்னா, அரசியலை தாண்டி மத்தத தாண்டி அது தனி வியாபாரங்க அதுன்றது. இல்லாட்டி வேற இருக்கு. சாம, பேத, தானம், தண்டம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பண்ணிடலாம். தண்டத்த எடுத்தோனே ஆ. சாம, பேத, தானம் இருக்குல்ல. ஆமா. எடுத்தோனே தண்டத்த கையில எடுக்கிறது. நேரா கோர்ட்ல போய். அவன் தன்மானத்த தொட்ட மாரி ஆயிடுச்சு.